திருச்சிற்றம்பலம். சடையார் பொன்னல் உடையான் ஒரு சரி கோவன முடையான். சடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவன முடையான். படையார் மழு உடையான் பல படையார் மழு உடையான் பல பூத படை உடையான். சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோபன முடையான். படையார் மழு உடையான் பல பூத படை உடையான். மடமான் விழி உமை மாதிட முடையான் என்னை உடையான். மடமான் விழி உமை மாதிட உடையான் என்னை உடையான். விடையார் கொடி உடையானிடம் வீழும் மிடலில்லை. விடையார் கொடி உடையானிடம் வீழும் மிடலை சடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவனமுடையான். சடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவனமுடையான். படையார் மழு உடையான் பலபூத படை உடையான். படையார் மழு உடையான் பலபூத படை உடையான். மடமான் விழி உமை மாதிடம் உடையான் என்னை உடையான். மடமான் விழி உமை மாதிடம் உடையான் என்னை உடையான். விடையான் கொடியுடையானிடம் வீழும் மிடலையே. விடையார் கொடி உடையானிடம் வீழிரும் மையே. திருச்சிற்றம்பலம். சடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவன உடையான். சடையார் சடைமுடியில் கங்கையை தரித்தவனும். அதான் சடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவனம். இடைநின்று இடையில் அறிந்திருக்கிற அந்த கோவனம் சரிந்து நடுகிற மாதிரி இருக்கிற நிலைமை, அந்த மாதிரி ஆடை அணிந்தவனும். படையார் மழு உடையான் மழுப்படையை உடையவன். பல பூதப்படை உடையான் ஐம்பூதங்கள். மட்டமான் விழி உமையாதிட மடமான் விழி உமை மாதிட உடையானனை உடையான். மடமான்னா இளமையான மான். அந்த இளமையான மான் விழியை ஒத்த உமையோட விழி, அதான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் என உடையான். உமையும் தன்னோட உமையம்மையும் இருக்கிறதா தன் உடம்புல ரெண்டும் இருக்கிறதால அப்படி சொல்கிறார். மடவான் விழி உமை மாதிட உடையான் என உடையான். விடையார் கொடி உடையானிடம் வீடு. விடையார் கொடின்னு அந்த ரிஷப கொடியை உடையான். அதான் விடையார் கொடின்னு ரிஷபக்கொடி உடையானிடம் வீடும் மிடலை. அந்த வீடும் மிடலை அவரை எம்பெருமானின் எழுந்திருக்கல அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல்களை அடுத்த பதில் பார்க்கலாம். அதுவரை தங்களிடம் இருந்து விடைபெறும் அன்பு நலம்பாடி. திருச்சிற்றம்பலம்.